சுந்தர் இந்த மாதிரி சிவானி பாப்பா போலீஸ்காரங்க கிட்ட தன்னை கடத்த சொன்னவன் பேரு தாசுன்ற விஷயத்த சொல்ல உடனே அதை கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆன சுந்தரும் தனியா வெளியே வந்து யாருக்கும் தெரியாம தாசுக்கு செம்ம கோபத்தோட கால் பண்ணது மட்டும் இல்லாம ஏன்டா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா என் குழந்தையவே கடத்துற லெவலுக்கு நீ போயிட்டியா அப்படின்னு கேட்க உடனே தாசு செம்ம கூலா என்ன மச்சான் அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்க போலயே பரவாயில்ல அதனால இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் என்னால என்ன பண்ண முடியுன்றத உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். அதனால தான் உங்களோட குழந்தைய கடத்தினேன். அது மட்டும் இல்லாம, இப்போ நான் மாட்டிக்கிட்டா கண்டிப்பா நீங்களும் மாட்டிப்பீங்கன்றது ஞாபகம் நீங்களும் மாட்டிப்பீங்கன்ற ஞாபகம் உங்களுக்கு இருந்தா சரி. அதனால நான் இத பத்தி உங்ககிட்ட இதுக்கப்புறமா பேச மாட்டேன். ஆனா என்ன, எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதனால நீங்க ஒரு 25,00,000 மட்டும் எங்களுக்கு ஃபுல்லா செட்டில் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா நாங்க உங்கள டிஸ்டர்பே பண்ண மாட்டோம்னு சொல்ல, உடனே சுந்தரும் செம்ம கடுப்போட, "ஏன்டா என் பொண்ணையே கடத்திட்டு இப்ப என்கிட்ட மறுபடியும் பணத்த வேற கேட்பியா நீ? என்னை இன்னும் முட்டாளாவே நினைச்சிட்டு இருக்கியா? என்னை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியலன்னு சொல்ல, உடனே தாசு, "மச்சான் என்னை பத்தி தான் உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல. சரி விடுங்க. நீங்களே கண்டுபிடிக்க போறதில்ல. நானே என்னை பத்தி சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்வேதா அவங்களோட மனைவின்ற விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை பேரை ஏமாத்தி பணம் புடுங்கியிருக்காங்கன்ற எல்லா விஷயத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு பணம் தராம மறுத்தவங்கள அவங்க என்ன பண்ணாங்க? அதனால அவங்க சொசைட்டில எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க? ஏன் சொல்லப்போனா 2, 3 பேரு அவமானத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்ற விஷயம் வரைக்குமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த தொழிலுக்கு தான் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுன்னு சொன்னது மட்டும் இல்லாம, உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே என்கிட்ட பத்திரமா இருக்கு. அதனால நீங்க சீக்கிரமா நான் கேட்ட பணத்த நாளைக்கே இந்த இடத்துக்கு வந்து இந்த டைம்ல குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பேச வராங்கன்னு சொல்லிட்டு கூட கேட்காம ஃபோன கட் பண்ணிடவே, உடனே இத கேட்டுட்டு ஸ்வேதாவும், "என்னங்க அவன் என்ன பேச வரான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே ஃபோன கட் பண்ணிட்டீங்க. அவன் கண்டிப்பா பணத்த குடுத்துருவான்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா என்னன்னு?" கேட்க உடனே தாசு, "கண்டிப்பா அவன் பணத்த குடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாதுன்னு" சொல்லிட்டு செம்ம உறுதியோட இருக்கிறது மட்டும் இல்லாம, பணத்த வாங்குனதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஊர விட்டே போயிடலாம். ஏன்னா போலீஸ்காரங்க கண்டிப்பா அந்த குழந்தைய கடத்தினவங்க யாருன்றத கண்டுபிடிக்கிற வரைக்கும் அமைதியா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம, ஊர விட்டு மொத்தமா காலி பண்றதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கம் இந்த மாதிரி போலீஸ்காரங்க சக்தியையும் பொன்னியையும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டது மட்டும் இல்லாம, அங்க இந்த மாதிரி அக்யூஸ்ட் லிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாரையுமே நிக்க வச்சு யாருன்னு அடையாளம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா இந்த மாதிரி பொன்னி அக்யூஸ்ட்ல ஒரு ஆளை பார்த்துட்டு, இந்த ஆளு தான் என் சிவானி பாப்பாவை காட்டுக்குள்ள பிடிச்சு வச்சிருந்தான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைன்ற ஒரு ஆள் அடையாளம் காட்ட, உடனே அதை பார்த்துட்டு சக்தியும் ஆமா இந்த ஆளுதான்னு சொல்லிட்டு அவங்களுமே உறுதிப்படுத்த, உடனே போலீஸ்காரங்களும் அந்த ஆளை பிடிச்சு செம்மையா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தாஸ் யாரு, அவனுக்கோ இந்த குடும்பத்துக்கோ என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே அவங்க வாயிலிருந்து வர வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ஆளுக்கோ தாஸ் யாருன்ற விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கே தவிர, அவங்க எதுக்காக இப்படி பண்ண சொன்னாங்கன்ற விஷயம் தெரியாததுனால இந்த விஷயத்த போலீஸ்காரங்க கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம தாஸோட அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கொடுக்க, உடனே அந்த போலீஸுமே இந்த மாதிரி தாஸோட வீட்டு அட்ரஸை செக் பண்ணிட்டு அது போலியான அட்ரஸ்ன்றதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, அவங்களோட ஃபோன் நம்பர் மூலயமா அவங்கள கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே சக்தி கிட்டேயுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாத சுந்தரம் தாஸ் கிட்ட ஒரே செட்டில்மெண்ட்டா இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்க சொன்ன இடத்துக்கு பணத்தோட போனது மட்டும் இல்லாம, அவங்க கிட்ட பணத்தை கொடுக்கும்போது அப்ப கரெக்டா எங்க இருந்து தான் வந்தாங்க தெரியல. போலீஸ்காரங்க தாசையும் சுந்தரியும் வளைச்சு பிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரையுமே பணத்தோட பார்த்த உடனேயே இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க 2 பேரையுமே விசாரிக்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி சுந்தர போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போன விஷயத்தையுமே இன்ஸ்பெக்டர் சக்திக்கு கால் பண்ணி சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு சக்தி பதறி போய் சண்முகத்தோட போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி போலீஸ்காரங்க சுந்தர் கிட்ட எதுக்காக நீங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க போறீங்க, அவங்க எதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணாங்க, இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஆளை தெரியாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னீங்க. ஆனா இப்போ இந்த ஆள் கூட டீலிங் வச்சிருக்கீங்க. இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கான், நீங்க எதுக்காக இந்த ஆளுக்கு பயந்து பணத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க சக்தியும் சண்முகமும் வந்துடுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு சுந்தரம் எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் இல்லாம யாருக்கிட்டயுமே அவங்க எதையுமே சொல்ற மாதிரியே தெரியல. உடனே போலீஸ்காரங்க இந்த விசாரணையை நம்ம தாஸ் கிட்ட இருந்து தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க கிட்ட இவங்க எந்த உண்மையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட ஏதாவது சொன்னா எங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சக்தி கிட்டயும் சண்முகத்துக்கிட்டையுமே ஒப்படைச்சிட்டு தாசை விசாரிக்கிறதுக்காக போனது மட்டும் இல்லாம, அவங்க தாஸோட மனைவி யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு பேக் ஸ்டோரி என்ன இருக்குன்ற எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு அவங்க ஏமாத்துற கும்பலுன்றதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, உடனடியாக அவங்க ஸ்வேதாவோட ஃபோனையுமே செக் பண்ணி பார்க்க
அப்போ அந்த ஃபோனில் சுந்தரும் ஸ்வேதாவும் இருக்கிற வீடியோவே ஃபோட்டோஸையும் பார்த்துட்டு போலீஸ்காரங்க ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் உடனடியாக இந்த விஷயத்த சக்திகிட்டையும் சண்முகத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்களை இப்படி பிளாக்மெயில் பண்ணி தான் இவங்க பணம் பறிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த கும்பலோட வேலையே இதுதான் சொல்லிட்டு அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ற மொத்த உண்மையுமே உடைச்சது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சுந்தர் அந்த பொண்ணு கூட தப்பு பண்ணியிருக்காங்கன்றதையுமே அவங்க சக்திகிட்டையும் சண்முகத்துக்கு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆன சக்தியும் ரொம்பவே கோவத்தோட சுந்தர் கிட்ட அப்பனா பொண்ணு சொன்ன பொண்ணு இந்த பொண்ணு தானே நீங்க எந்த அளவுக்கு வீட்டில் நாடகம் ஆடினீங்கன்னு எனக்கு இப்போ புரியுது. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு உங்களால எப்படி வாய் கூசாம இவ்வளோ பெரிய பொய்யையும் சொல்ல முடிஞ்சிச்சு. பொண்ணிய பத்தி நீங்க எவ்வளோ இந்த விஷயத்துல மோசமா பேசியிருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். வாங்க வீட்டுக்கு வாங்க, எல்லார்கிட்டயுமே நான் உண்மையை சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போக வர சொல்ல ஆனா அந்த கொஞ்சம் கூட எதை பத்தியுமே யோசிக்காம சக்தியோட காலையே விழுந்து தயவு செஞ்சு இந்த உண்மையை வீட்டில் சொல்லிடாதீங்க, அப்புறம் என்னோட மான மரியாதை எல்லாமே போயிடும்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்க ஆனால் சக்தியோ சுந்தரை மன்னிக்கிற மனநிலைமையிலே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சுந்தரால தன்னோட பொண்ணி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்றதை யோசிச்சு பார்த்துட்டு உடனடியாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு அத்தனை உண்மையுமே சொன்னது மட்டும் இல்லாமல் செம்ம கெத்தோட பொண்ணி சொன்னது உண்மைன்றதை எல்லார்கிட்டையுமே நிரூபிக்க உடனே சுந்தர் தலை குனிஞ்சு கண் கலங்கி நின்றுட்டு இருக்க உடனே இந்த உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பவானியும் செம்ம ஷாக்கோட சுந்தர்கிட்ட போயிட்டு நீங்க அப்பனா எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா சுந்தர், என்னை ஏமாத்திட்டீங்களான்னு கேட்க உடனே சுந்தரோ இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க முடியாதுன்ற காரணத்துக்காக அழுதுகிட்டே தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு பவானின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்க உடனே இதை பொறுக்க முடியாத பவானியோ செம்ம கோபத்தோட சுந்தரோட கண்ணத்துல பலார் பலார்னு 2-3 அறையை விட்டுட்டு ஜெயா கிட்ட இதுக்கு மேலேயும் இந்த ஆள் இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுமா, உடனடியா இந்த ஆளை இந்த வீட்டை விட்டு துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்ற, இதுக்கப்புறமா நீங்க என்னோட கண்ணிலேயே முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு சுந்தர போக சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சுந்தரம் செம்ம ஷாக்லயும் பதட்டத்திலயும் நின்றுட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பிரீத்தி, வெண்ணிலா, சக்தி, சந்திரசேகர், சண்முகம், ஜெயா, பொன்னின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க.